வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு மகிழ்ச்சியான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது பழனி வழியாக நார்த் இந்தியாவுக்கு ட்ரெயின் போனால் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தோம். அதே மாதிரி பழனியில் இருந்து திருப்பதி போகிறதுக்கு ஒரு கனெக்டிவிட்டி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். அப்படி ஒரு ட்ரெயினுக்கான அறிவிப்பைத்தான் ரயில்வே ஆனது கொடுத்திருக்கிறது. அதற்கான முன்பதிவும் தொடங்கிவிட்டது அப்படின்னு தான் சொல்லணும். என்ன ட்ரெயின் அப்படின்னா, ட்ரெயின் நம்பர் 01927 கான்பூர் சென்ட்ரலில் இருந்து மதுரை வரைக்கும் இயக்கப்படக்கூடிய ட்ரெயின். கான்பூர் சென்ட்ரலில் இருந்து மதுரை வரைக்கும் ரூட்டு எப்படி வேணால் இருக்கலாம். ஆனால் இந்த ட்ரெயினுக்கான ரூட் அப்படிங்கிறது ரொம்பவும் வித்தியாசமான ரூட்டு. அக்டோபர் மாதத்தில் இருந்து டிசம்பர் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா புதன்கிழமைகள்லையும் இந்த ரயிலானது இயக்கப்படுகிறது. எப்போ அப்படின்னா, கான்பூரில் இருந்து மத்தியானம் 12:30க்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது அன்னைக்கு ஈவினிங் 9:55க்கு போபாலுக்கு வருகிறது. போபால் வழியாக இந்த ரயிலானது இயக்கப்படுகிறது. வியாழக்கிழமை மத்தியானம் 2 மணிக்கெல்லாம் விஜயவாடா வந்துடுது. நம்ம விஜயவாடா மற்றும் அதை சுற்றி வட்டார பகுதியில் ஏதாவது சுற்றுலா இல்லை வேறு காரியங்களுக்கு போயிருந்தால் இந்த ரயிலை யூஸ் பண்ணிக்கலாம். விஜயவாடாவுக்கு வரக்கூடிய இந்த ரயிலானது அதற்கடுத்து சென்னை வழியாக வருவது இல்லை, காட்பாடிக்கு வந்துடுது ரேணிகுண்டா தாண்டி. ஸோ திருப்பதியிலிருந்து இந்த ட்ரெயினை நம்ம கனெக்ஷன் ட்ரெயினாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். வியாழக்கிழமைகளில் காட்பாடிக்கு வரக்கூடிய நேரம் நைட்டு 9:35க்கு காட்பாடிக்கு வரக்கூடிய இந்த ரயிலானது ஜோலார்பேட்டைக்கு 10:55க்கு வருகிறது. சேலத்திற்கு 12:33க்கு வருகிறது. ஈரோடுக்கு இந்த ரயில் வரக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நள்ளிரவு 1:45க்கு வருகிறது. திருப்பூருக்கு 2:33க்கு வருகிறது. திருப்பூர் வந்துட்டு இந்த ட்ரெயினானது கோயம்புத்தூர் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னா கோயம்புத்தூருக்கு வரல. அதற்கு பதிலாக போத்தனூருக்கு 3:35க்கு வரக்கூடிய இந்த ரயிலானது அங்கே இருந்து கிணத்துக்கடவு ஸ்டேஷனில் நிற்கிது. 4 மணிக்கு 4:25க்கு பொள்ளாச்சி வந்துடுது. அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ரயில் பழனி வழியாக இயங்கக்கூடிய ரயில் தான். 4:25க்கு பழனி வந்துடுது. ஊடையில் உடுமலைப்பேட்டை ஸ்டாப்பிங்கை பற்றி இப்போதைக்கு எதுவும் சொல்லலை. ஒரு வேளை பிற்காலத்தில் சொல்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியாது. பழனிக்கு பொள்ளாச்சியில் 4:25க்கு எடுக்கக்கூடிய ட்ரெயின் பழனிக்கு 5:45க்கும் திண்டுக்கல்லுக்கு 7:10 மணிக்கும் மதுரைக்கு 9:30 மணிக்கும் வருகிறது. புதன்கிழமை கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது வெள்ளிக்கிழமை காலையில் 9:30க்கு வந்து சேர்கிறது. அப்படி வெள்ளிக்கிழமை காலையில் 9:30க்கு வரக்கூடிய இந்த ரயிலானது ட்ரெயின் நம்பர் 01928 அப்படிங்கிற பேரில் மதுரையில் இருந்து கான்பூருக்கு இந்த 3 மாதங்கள்லையும் வெள்ளிக்கிழமை நைட்டு திரும்ப கிளம்புது. நைட்டு 11:35க்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது வழக்கமாக இங்கேருந்து கிளம்புற ட்ரெயின்லாம் சேலம் வழியாக ஜோலார்பேட்டை இப்படி கூட போகலாம். ஆனால் பழனி வழியாக சுற்றி போகக்கூடிய ஒரு ரயில், ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ரயிலானது திண்டுக்கல்லுக்கு நள்ளிரவு 12:43க்கும் பழனிக்கு 2 மணிக்கும் போகுது. பொள்ளாச்சிக்கு 2:30க்கெல்லாம் போயிடுது, அரை மணி நேரத்தில். அங்கே இருந்து கிணத்துக்கடவு, போத்தனூர், ஈரோடு, சேலம் வழியாக முன்னாடி சொன்ன அதே ரூட்டு வழியாக இந்த ரயிலானது செல்கிறது. வெள்ளிக்கிழமை கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது ஞாயிற்றுக்கிழமை நைட்டு 10:20க்கு கான்பூரை சென்றடைகிறது. இது 3 மாதங்களுக்கு இயக்கப்படுறதுனால சிறப்பு கட்டண ரயிலாகத்தான் இயக்கப்படுகிறது. இதற்கு கிடைக்கக்கூடிய வரவேற்பை பொறுத்து மக்கள் மத்தியில் நீடித்து இந்த ரயிலானது இயக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்ப்பும் இருக்கிறது. உண்மையிலேயே இது புக்கிங் ஆரம்பித்த சில நேரங்களிலேயே வெயிட்டிங் லிஸ்ட் வரைக்கும் கூட வந்துருச்சு. அந்த அளவிற்கு புக்கிங் அப்படிங்கிறது ரொம்பவும் வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது. பழனியில் இருந்து திருப்பதி போகிறதுக்கு நம்ம ரேணிகுண்டாவில் இந்த ட்ரெயினில் இறங்கி மாறுறதுக்கு ரொம்பவும் வசதியாக இருக்கும். அதே மாதிரி ஆந்திரா, போபால் இந்த மாதிரி பகுதிகளுக்கு செல்வதற்கும், ஏன் காசி போகிறதுக்குமே இந்த ட்ரெயினை நம்ம பயன்படுத்திக்கலாம். கான்பூரில் இறங்கி அலகாபாத் இந்த மாதிரியான இடங்களை மாறுவதற்கு ரொம்பவும் வசதியாக இருக்கும். இந்த அற்புதமான ரயில் நமக்கு கிடைத்திருக்கிறது. இதை சரியான முறையில் பயன்படுத்தி நம்ம இந்த ரயிலை நிரந்தரமாக்குவதற்கு முயற்சிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய எண்ணமாக இருக்கிறது. இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாக இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது. இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேர வேண்டும். அதனால் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் நன்றி.